எனக்கு கல்யாணமாக 25 வருஷம் ஆச்சு சார். இப்போ வரைக்கும் ஒரு 5000 ருபீஸ்க்கு ஒரு சாரீ வாங்கினா கூட, அக்கா இவ்வளோ காஸ்ட்லியே நீ புடவை வாங்கணுமா, உங்களுக்கு பைசாவோட வேல்யூவே தெரியாமல் போச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் திட்டுவாங்க சார். தீபாவளிக்கு வாங்கினா கூட திட்டுவாங்க இப்போ வரைக்கும். மணி வேல்யூ எனக்கு தெரியும். அதனால இப்போ பணம் வந்ததுங்கிறதுனால இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது, பணத்தை மதிக்க கற்றுக்கோ, இவ்வளோ காஸ்ட்லி பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் சார். இந்த 5000 ரூபாய் புடவை ஏன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? ஏன் வேண்டாம்? 5000 ரூபாய் காஸ்ட்லி புடவை தேவையா? வளர்ந்ததுலேருந்தே நம்ம வந்து மிடில் ஃபேமிலி தான். நம்ம இந்த மாதிரி எதுவும் வாங்கிக்கல, இப்போ தானே வாங்குறோம். அது நம்ம எப்போ பார்த்தாலும் வாங்கல இல்லையா சார்? மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருந்தாலும் அதுக்காக 5000 6000 ஒரு செப்பல் 3000 2000 இதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியாது சார். ஜுவல் வாங்கலாம், அதை நான் அது கூட கேட்டுப்பா, நான் வாங்கிக்கலாமாடி, எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கவா அப்படின்பா. நான் ராஜபாளையம் அங்கேருந்து வந்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ஓகே, அதுன்னா உங்களுக்கு அது சொத்து தானே, பிரச்சனை இல்லை. ஒரு புடவையும் செருப்பும் அவ்வளோ காஸ்ட்லி தேவையா சார்? அப்படிலாம் இல்லை சார். எப்போ பார்த்தாலும் நம்ம 5000 ரூபா செருப்பு 5000 ரூபா ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறோம் ஒரு ஆசைக்கு. அதை கூட தப்பு அப்படின்னா எப்படி சார்? இல்லை சார், வருஷத்துக்கு 4 புடவை வாங்குவா சார். 4 வருஷம் படிச்சாச்சு. இப்போ 4 வருஷத்துல 2 வாட்டி ஷாப்பிங் போயிருக்கேன் சார், அவ்வளோதான். சார் இல்லை சார், பொய் சார். கிட்டத்தட்ட 6-7 புடவை 20000க்கு வாங்கியிருக்கா சார். பெரும்பாலும் நம்ம பணம் ஏன் சேர்க்க முடியல அல்லது சொத்துக்கள் ஏன் சேர்க்க முடியலன்னா, பணம் வளர 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 செலவை அதிகரிப்போம். கண்டிப்பா சார். இந்த மாதிரி ஒரு அக்கா இருக்க போய் தான் இன்னைக்கு ஒரு பிள்ளை டாக்டருக்கும் ஒரு பிள்ளை இன்ஜினியரிங் படிக்குது. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பண வரையில நிதானமா இருந்தாதான், நியாயமான செலவுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டா தான் நம்ம வளர முடியும். ஒரு 2000 ரூபாய் செருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு அதெல்லாம் 2 லட்சத்துக்கு ஈக்குவலா நான் நினைப்பேன். 2 லட்சத்துக்கு நினைப்பேன். நான் ஏன் இதை முக்கியமானதா பாக்குறேன்னா, இந்த உலகமே உங்களை செலவு தான் பண்ண சொல்லுது. இப்ப லார்ஜர் தன் லைஃப் வாழுங்க, பெருசா செலவு பண்ணு, வாழ்க்கையை கொண்டாடு அப்படி எல்லாருமே நம்மகிட்ட என்ன சொல்றான்? நல்லா ஜாலியா இருந்தா சொல்றான். ரைட்டா? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அம்மா அப்பாவே டே நல்லா சம்பாதிக்கிற சந்தோஷமா இருறா அப்படிங்கிறாங்க. டிவி விளம்பரத்தில் தொடங்கி எல்லாத்துலேயுமே நம்மளை செலவு பண்ணத்தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குரல் செலவு பண்ணாத, காசை பத்திரப்படுத்துன்னு சொல்லுதுல, அந்த குரல் முக்கியமானது.